ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 1 ரேசர் அவனோட ஆல் ரேசஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கு கேம் பிளேயில் ஒரு வழியாக நம்ம கிளைமேக்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. ரேசரோட பிளாக் லிஸ்ட் ரேஸும் போலீஸ் பவுண்டி, இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு. நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மைல்ஸ் பெர் ஹவர் வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு யூனிட்ஸில் வந்து மெட்ரிக் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். நியாஷன் எம்ஜிஎம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இவ்வளோ நாள் நீங்கள் எம்பிஹெச் வச்சு ப்ளே பண்ணீங்க, ஸோ இனிமேல் கேஎம்பிஹெச் வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு. ஸோ இட்ஸ் ஃபார் யூ ப்ரோ, உங்களுக்காக தான் நான் ப்ளே பண்ணுறேன். கேஎம்பிஹெச் வச்சு ப்ளே பண்ணலாம். பவுண்டி பார்த்தீங்கன்னா 1 கோடி வேணுங்க. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுங்க, 85 லட்சம் நினைக்கிறேன், இல்லை 85 தான் போட்டுருந்துச்சு. இந்த ஒரு 15 லட்சம் வேணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறான், அடிச்சு கூப்பிடுவோம், இப்போ தான் வருவான். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஷாட்டில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வளைச்சி வளைச்சி ஓடிட்டு போவோம், வருவானுங்க. எதுவும் இடிச்சுட்டு ஓட்டுவாங்க, அப்புறம் தாங்க வருவானுங்க. ஏதாவது வந்தால் இடிக்கலாங்க, இந்த டோல் பூத்துமே ஏதாவது வந்தால் இடிப்போம். இப்படி தான் வரான். இந்த லெவல் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மியாக தான் இருப்பானுங்க. லெவல் அந்த டோல் பூத்து வருதுங்க, அதை லைட்டாக இடிச்சு விட்ருவோங்க. சூப்பர். லெவல் 3 வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிளாக்லாம் வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இதான் லெவல் 5 வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசி பவுண்டி இதுதான். ஃபைனலாக ஒரு எஸ்கேப் சீன் வரும், அதுக்கு மேலே இருக்கும் வேறு லெவலில். சரியா ஷாட்டு. லெவல் 3 வந்துட்டானுங்க, 2 முடிச்சு விட்டாச்சு. ஓகே, இனிமேல் 3 வந்தான்னா கொஞ்சம் பிளாக்லாம் வருங்க, ரோட் பிளாக்லாம் பண்ணுவானுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒருத்தன் தான் வந்துட்டு இருக்கான், பெருசாக ஒன்றும் படைக்கலாம். அந்த பிளாக் வந்துருச்சுல்ல, சைடில் ஒரு டி எஸ்சிவி சோழி முடிஞ்சாங்க. ஓரமாக தான் அடித்தேன், செத்துட்டான். சீச்சோ போயிட்டான். ஐயோ, பின்னாடி பிளாக்கும் போயிடுச்சுங்க. அடா பாவிகளா, உங்களே போய் பெரிய டான் நினச்சிட்டானே. லெவல் 3 முன்னாடி போவாங்க, கண்டிப்பாக வருவானுங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. இதை வந்துட்டான் முன்னாடி, மீட்ரு காட்டுது. வா வா வா, அவனை இடிச்சுட்டு வேற போகணும், அப்படின்னா தான் கொஞ்சம் இது ஏறும். அது எதுவும் 35 காரே என்னமோ இடிக்கணுங்க, அது ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது, அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். பவுண்டி நமக்கு ஏறிடும். இது ஒரு இடி, இன்னொரு இடி, இன்னொரு இடி, எல்லாத்தையும் இடிச்சாச்சுங்க. இங்கே ஒரு பிளாக்கு. ஆமாங்க, பின்னாடி பார்ப்போம். அச்சிச்சோ, செத்துட்டான் முன்னாடி. இங்கே பாருங்க, எல்லாம் முடிவு நிற்கிறானுங்க பாருங்க. நான் லாரியில் அவன் சொருகிடுவான், நான் எதிர்பார்க்கல. இல்லை ஓடிடலாங்க. ஒருத்தனை தான் இட்டுச்சான், எல்லாம் வந்து முட்டிட்டானுங்க லாரிக்குள்ளே வந்து. கொஞ்சம் படைகள் கொஞ்சம் பெருசாக தான் வருது பின்னாடி. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன். லெவல் 3 பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் அந்த ஹீட் லெவல் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இது ரவுண்டில் ஹீட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா லெவல் 5 சீக்கிரமாக வர்றதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம். அடிச்சடில் எங்கேயோ போயிட்டான். காரு ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 250 அசால்ட்டாக தாண்டிடுங்க, அது 300க்கு மேலே போகும். இங்கே பாருங்கள், ஒரு படையே வருது பின்னாடி. கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்லோ மோஷன் போட்டு பேக் சைடில் பார்க்கலாம், சூப்பராக இருப்பானுங்க. எல்லாம் அப்படி ஒரு படையே வந்த மாதிரி தெரியும். லெவல் 5க்கு பார்க்கலாங்க, அதான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, லெவல் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க. பக்கத்தில் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஐயோ, இவனுங்களா பட்டுவாசிஸ், நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அவனுங்களெல்லாம் நேருக்கு நேரெலாம் மோதி நம்ம வந்து விசப்பரிச்சைலாம் பண்ண வேண்டாம், திடீர்னு மாட்டிக்குவோம். கார் நல்லா தான் இருக்குது, வேணாம் அவனுங்கிட்ட இதுக்கு. இங்கே ஒன்று அச்சிச்சோ, ஃப்ரண்ட்டில் எடுத்து அவன் நவள மாட்டானுங்களே, செத்துட்டான். போச்சு போச்சு, இருக்கிறானுங்க பாருங்க, கேப்பு அழுத்தி போயிடலாங்க, அப்படியே நெரிச்சிருவானுங்க. எஸ்யூவி தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலி. லெவல் 5 ஹீட் லெவல் 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 6 ஒருத்தனுங்க இருக்கானுங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸுங்க, அது இப்போதைக்கு வராது. கேம் பிளேயில் இதில் பிளாக் லிஸ்ட் கேம் பிளேயில் வராது, ஃபைனல் எஸ்கேப்பில் வருவானுங்க. ஹெலிகாப்டர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரானுங்க, அங்கே போயிட்டாங்க.
கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணால் போயிட்டான். லெவல் 5 வந்துட்டா போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சம்பளம். ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போ நல்ல வேலை இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ வருவான் எதிர்பார்க்கவே இல்லை. லாரிக்காரன் நல்ல வேலை அந்த பக்கம் விழுந்து கரெக்டாக நான் இந்த பக்கம் வந்துட்டாங்க. என்ன கூல் டவுன் ஆகுது. வச்சுச்சோ இப்போ பிடிப்போங்க அவனை. ஒருத்தன் தான் போயிட்டு இருக்கான். டேய் லெவல் 4 தானடா நீ லெவல் 1 2 மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. பிடிச்சிடலாம். இதுதான் நிற்கிறான் பாருங்க. அப்படியே நம்ம ஒரு டேர்ன் பண்ணிடலாங்க. எப்பவும் போகிற ரூட்லேயே போவோம். அதான் நமக்கு சேஃபு. வழியோகிறான் நம்ம. நீங்கள் ஒரு நாள் ஒத்த ஆளுன்னு என்னை பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அது வந்து இம்பாசிபிள்ங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கூட ஒரு 2-3 பேர் வந்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் ஐயோ எப்பா காட்டுவாசி. டேய் ரோட் பிளாக்ல கொஞ்சம் ஸ்பைக் வச்சுருப்பானுங்க. அந்த முள்ளை மட்டும் ஏறாமல் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏறிட்டோன்னா பார்த்தீங்களா சொல்லும் வருது பாருங்க. ஓ சரியான ஷர்ட்டு பின்னாடி பார்ப்போம். ஓ இது எப்படி வருது பாருங்க. செம்மையா நல்லா இருக்குது. இந்த ஸ்லோ மோஷனு செம்மையாக இருக்குது. என்ன ஒருத்தர் ஸ்லோ மோஷன் என்ன கீ ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். கண்ட்ரோல் ப்ரோ. நான் கண்ட்ரோல் அது நீங்கள் கேம் செட்டிங்ஸ் எதனால நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் ரைட் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். எங்கே காணும் வருவானா? வந்துட்டு இருக்கான். பின்னாடி தான் நிற்கிறான். வந்துட்டாங்க. லெவல் 5க்கு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. காவாசி இருக்குது. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா லெவல் 5 வந்துடும். ஐயோ நம்ப மாட்டேங்கிறான். ஐயோ இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இடிக்கிறான். அப்பவும் பாருங்களேன் நல்ல ஃபோர்ஸாக வந்து இடிக்கிறான். ஏன்னா போன டைம் மேஸ்டன் மாட்டின்னு வச்சு 3 அடி அடித்தோம். இப்போ தான் அவன் உண்டான் பார்த்துருந்தேன். பார்த்தீங்களா அதோட அடுத்த லெவல் காரு. ஸோ 2வது அடிக்கடி பறந்துட்டான். பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ ஒருத்தன் தான் நம்ம கூட வரான் பார்த்தீங்களா. ஸோ கும்பலாக வரும்போது பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிளாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அடிக்கடி வரும் இந்த பிளேஸில். இங்கே வச்சுருக்கா நம்ம எப்படி போயிடலாம். பிளாக் இருக்குது. ஸ்கிப் பண்ணிட்டோம் பிளாக்கை. எவேடாகுது. அச்சோ எப்போ ஜஸ்ட்டு இந்த லாரி இருக்கானே. நான் ஏதோ எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கேன். கீழே பூந்து இவனுங்க வேறு அவங்க மேலே இடிக்கவே மாட்டாங்க. ஐயோ அது நம்ம கல்லாடோட நேருக்கு நேர் மோதினதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்கோம். அடிச்சானுங்க அப்படியே நம்மளை திருப்பிடுறானுங்க. பிடிச்சிட்றானுங்க. ஈஸியாக பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறானுங்க. பிடிச்சிருவேன். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இல்லை கேமோட கிளைமேக்ஸ் பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இந்த பவுண்டி முடிச்சோன்னா ரேஸ் தாங்க. அது பாருங்க எத்தனை பேர் பாருங்க. லெவல் 5 வந்தாச்சு. ஒயிட் இந்த மாதிரி போகிறான் பாருங்க. அவனை இடிக்கலையே அடிப்போம். இவன் கொஞ்சம் டஃப்புங்க. இவங்க எப்படி இவங்க பிடிச்சி தள்ளுறான் பாருங்க. பின்னாடி லைட்டாக அப்படியே நம்மளை இழுப்பானுங்க. இவனுங்க வேற செத்துட்டானுங்க. வேற போய் மோதிட்டானுங்க நினைக்கிறேன். இது கொஞ்சம் பிளாக் இருக்கான்னு தெரிலங்க. ஏன்னா ஹெலிகாப்டரு லைட் அடிச்சுட்டு அந்த பிளாக் இருக்குங்க. அப்போ நல்ல வேலை கேப்பில் போயிட்டு அங்கே ஸ்பைக் வைக்கல. ஒன்றுமே தெரியல. அந்த ஹெலிகாப்டர் அப்படியே லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஒன்றுமே தெரியல. இன்னொரு பிளாக் இருக்குங்க. இதில் ஸ்லோ பண்ணணும். எந்த இடத்துல எடுத்துட்டா சூப்பர். 2 பேருமே காலி. ஆனால் கேப் கிடச்சிருச்சு. ஓடி இருக்கும். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாங்க. ஏன்னா பவுண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. மைல் ஸ்டோனும் கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாங்க. இது நம்ம ஸ்லோ மோஷனில் பின்னாடி அவனை விட்டு நம்ம பார்க்கலாங்க. வாவ் எப்படி இருக்கு பாருங்க சீனு. செம்மையாக இருக்குல்ல. தரமான ஒரு தம்ப்நெயில் கிடச்சிருச்சு. யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸுக்கு ஏதாவது. ஐயோ மறுபடியும் வரானுங்க பாருங்க. ஐயோ லெவல் 4லேயே நான் அவனை இடிக்க மாட்டேன். லெவல் 5லலாம் வாய்ப்பே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுவான். அவனை இடிச்சிட்டானா அவன் என்னை ஈஸியாக லெவல் 5ல் என்னை ஈஸியாக பிடிச்சிருவானுங்க. ஒரு படையே வந்துக்கிட்டு இருக்கேன் பின்னாடி. நான் அப்படியே அவங்கள அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்பைக்கு அப்பா திருப்பி செம்ம ஷாட்டு. சூப்பர் ஷாட்டுங்க. இதில் நம்ம இது வருங்க பெட்ரோல் பங்க் வருது. இடிச்சிடலாங்க. நிறைய வரானுங்க. வா 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 வா. அவ்வளோதான். சூப்பர்.
ஸ்பைக்கை தாண்டி வந்துட்டேன் எப்படி சார்? அந்த பிளாக்கு ஸ்பைக்குன்னு தான் தெரில. ஏதோ கட்சியில் போயிடுச்சு. எவ்வளோ கார் வரானுங்க பாருங்க, குஞ்சிட்டு இருக்கானுங்க. அம்மா கார் சீரி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ 2 பேர், ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எந்த சந்துக்குள்ளே வரானுங்க, அதெல்லாம் வந்தால் முடிச்சிருவானுங்க. அவ்வளோதான், இடிச்சிருந்தானா நீ பிடிச்சிருப்பானுங்க. முன்னாடி கண்டிப்பாக அவனுக்கு விட்டுருக்க மாட்டானுங்க, பின்னாடி இவனுங்க வந்து நெரிச்சிருப்பானுங்க. இதில் ஒரு பிளாக் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்குங்க, கண்டிப்பாக இந்த இடம்லாம் பிளாக் வர இடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த இடம்லாம் பிளாக் வரும் மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஐயோ மூவ் ஆக மாட்டேங்குது. பஸ்டோடு மூவ் ஆகலைங்க, அப்படி நின்றுச்சு. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. அவனை அந்த ரோட்டுக்குலாம் போவான், நம்ம இப்படியே போனாங்க. அவன் பைக்கில் பாருங்க என்ன கற்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஃபைனல்னால ஒரு பிளாக் உடனே வச்சுக்கானுங்க பாருங்க. எல்லாம் ஓரத்திலே தட்டிட்டு போயிடலாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நம்ம வீர சாகசம்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா சிக்கிடுவோம், அப்புறம் நம்மளை செதைச்சிருவானுங்க. பாருங்க 300+. காரு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு ஸ்பீடு. 3 காருங்க வேற லெவலு. 3 காரை அடிச்சிருச்சு. எவைட் ஆகுதா? ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, வந்துருவானுங்க. அதானே விட மாட்டானுங்க, நம்மளா தப்பிச்சாதான் உண்டு. அது நம்ம ஏரியா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டவர் இருக்கலாம், அதில் வச்சு தாங்க தப்பிக்கணும். இது முடிச்சிடலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு. நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது பெட்டர்னு தோணுது. இப்போ எஸ்கேப் ஆயிடலாம். வரட்டும் ஒருத்தம் தானே வரான். சாவு எங்கார மாட்டேங்குச்சே. யாருக்கு ஒன்றும் ஆகாது. சூப்பருங்க, எவைட் ஆகுதுங்க. நேராக வீட்டை போய் சொருக்கிடலாம். அச்சிச்சோ மேலே ஒரு போலீஸ் காட்டுறானே. அச்சா வந்துட்டாங்க. ஓ எவைட் ஆயிடலாம் பார்த்தேன். இருங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க. இப்போ போயிடாம அந்த பக்கம் போயிட்டான். ஓகே சூப்பர். அவன் ஷார்ட்கட்லேருந்து என்ன பிடிக்க வராராமா. நேராக போய் முடிச்சிடலாங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் தொட்டிருப்போம். சூப்பர். 14க்கு மேலே வந்துருச்சு. 16 சூப்பர். 19 வந்துருச்சுங்க. அவ்வளோதான், 20 வந்துருச்சு. நைஸ். பவுண்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ரேஸர் கூட ரேஸ் 5 ரேஸுங்க. ஸ்பீட் ட்ராப்பு, ஒரு ட்ராக்கு, 2 ஸ்ப்ரிண்ட்டு, ஒரு சர்க்கியூட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் ட்ராப்பு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரேஸு ஸ்டார்ட் ஆக போகுது. சூப்பர். நம்ம காருங்க M3 GTR. வாவ், கண்ணாடியில் மியா. நான் பார்த்துக்கிறேன் மியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் அசந்த நேரமாக பார்த்து நம்ம காரை தூக்கிட்டான். இந்த டைம் அவனை முடிச்சு விட்டுறலாம். நல்லா இருக்கு. என் கார் தான்டா அது. 5 ரேஸ் தான், உங்களை அதை வச்சு ஓட்டிக்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஸார் ரேஸு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டோம். பட் யாரோ ஒருத்தர் மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 99 ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ளே 100 நான் ரீச் பண்ணணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேம் போகும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்னும் வீடியோவோட இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஸ்பீட் ட்ராப் ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கோம். கார் பாருங்கள் செம்மையாக போயிட்டுருக்கு பாருங்க. அடுத்த ஸ்பீட் ட்ராப்பு சூப்பர். ஸ்லோ பண்ணிட்டாங்க அவன். 284 அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. 300க்கு மேலே வரணும். 250க்கு கீழே வந்துடக்கூடாது. ஐயோ இடிச்சிட்டானே, போயிட்டேன். லைட்டாக அடித்தாலும் போயிடுவாங்க. 5 ரேஸு. இந்த ரேஸு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் மற்ற பிளாக் லிஸ்ட் ரேஸோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா 5 ரேஸு சூப்பர். 300+ வந்துட்டோம். ஆனால் எல்லோரும் வெயிட் பண்ண ரேஸ் தானே. ஸோ 5 ரேஸ் இல்லை 10 ரேஸ் கூட கொடுத்தா கூட நம்ம ப்ளே பண்ணலாம். சூப்பர். 283 ஷார்ட்கட் இருக்கா? ஆமாம் ஷார்ட்கட் ஒன்று வருதுங்க. அவனும் ஷார்ட்கட்குள்ளே தாங்க போகிறான். ஐயோ நம்ம சுற்றி வந்துருக்கலாமே ஸ்பீட் ட்ராப்பில். இது நான் யோசிக்கவே இல்லை. 248 பரவாயில்ல, நம்ம தான் ஃபஸ்ட் இருக்கோம். செம்ம. 300+ வந்துட்டோம். தட்டி விட்டுறாங்க. எப்படி மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன் வடையில். சூப்பர் மாட்டிக்கிட்டான். ரேஸாரு சிச்சோ 200 கீழே வந்துருச்சுங்க. அது டேனிங்கு ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. ஐயோ
ஷார்ட்கட்டுங்க வேண்டாம் வேண்டாம். போன டைம் தான் நான் ஷார்ட்கட் வந்து எடுத்துட்டேன் இந்த டைம். ஏன்னா ஸ்பீட் ட்ராப் கொஞ்சம் லென்த்து வந்து இழுத்தா தான் நமக்கு ஸ்பீடு வருங்க. ஸோ இது நேராக இன்னொன்று இருக்குது, உடனே வருது பாருங்களேன். 300 ப்ளஸ் டோட்டலி 288 அடுத்துல ஒன்று உடனே வருது பாருங்க. ஐயோ ஓகேங்க, ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு தாங்க இதுவும். சூப்பர், முடிச்சிட்டோம். லாஸ்ட் 3 இது டக்குன்னு வந்துருச்சுல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக். ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். அவன் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கான், நான் ஃபுல்லாகவே ப்ளூ வச்சுருக்கிறேன். பெர்ஃபெக்ட் ஷிஃப்ட். இந்த ரைட் லெஃப்ட்டை மட்டும் கரெக்டாக மீட்டாக போதுங்க. ஓகே, ரைட்டு லெஃப்ட்டு. அந்த காரு முன்னாடி வரும்போது கொஞ்சம் பார்த்துடணுங்க. இந்த ரைட் லெஃப்ட் மட்டும் நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி இடத்துல தான் தெரியாது இடிச்சிட்டேன். அப்பா முடிஞ்சிருச்சா, சூப்பர். ஆனால் மிஷன் ஃபெயில்டுன்னு நினச்சிட்டேன் இடித்த உடனே. ஒரே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ராக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு. இதில் 2 ஸ்ப்ரிண்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ப்ளே பண்ணுறோம். 100% கம்ப்ளீஷன் மோடு. காரு செம்மையாக போகுதுங்க. 300 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 298 வரைக்கும் வந்தேன். மேக்ஸிமம் ஸ்பீடு ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மெயின் ரோடுக்கு வந்துச்சுன்னா நம்ம பார்த்துடலாம். நம்ம கேம் பிளே முடிச்சுட்டு ஃபாஸ்டஸ்ட்டு கார் என்ன காருங்கிறதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணலாங்க, ஓட்டி பார்த்து. அதாவது நம்மளே ஓட்டி பார்த்து எது ஹையஸ்ட் ஸ்பீடு வரைக்கும் போகுதுங்கிறது ஒரு வீடியோ எடுக்கலாம். அதே மாதிரி 0 to 25 செகண்ட் ஆர் 30 செகண்ட் அதில் எந்த காரு ஹை ஸ்பீடை ரீச் பண்ணதுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த NFS சீரீஸை நம்ம சூப்பராக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் விளாட போகிறோன்னா, பெரிய கேம் விளாட போகிறதில்ல, ஒரு சின்ன கேம், ஆனால் சூப்பரான கேமுங்க. அதை நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். மேக்ஸிமம் அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தான் ஆகும் அந்த கேம் முடிக்கிறதுக்கு. சின்ன கேம் தான், ஆனால் சூப்பரான கேமு. நான் அந்த கேம் 1 டைம் ப்ளே பண்ணியிருக்கேங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கேன். 10 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் தரமான கேம். 10 வருஷம் இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. நான் ரொம்ப நாள் ஆச்சு ப்ளே பண்ணி. 1 டைம் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு அதோட இதெல்லாம் எனக்கு மறந்துருச்சு, ஞாபகம் இல்லை. ஆனால் செமையான கேமு, சிம்பிளான கேம் தான், ஆனால் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறோம். ஏய் அப்படியே நம்மளை தள்ளுறாங்க, அவனை விடக்கூடாது முன்னாடி. ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, கார் நிறைய ஆப்போசிட்டில் வருதுங்க ரேஸில். அதுதான் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக. அவனை மூடிட்டான், சூப்பர். நின்றுட்டாங்க மூட்டிட்டு, இன்னும் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான். ஐயோ பாவம், அவ்வளோதான், அவன் முடிஞ்சுது கதை. மேப்பை விட்டே வெளியே போயிட்டான். சரியான சட்டை அவனுக்கு. ஐயோ, நான் வேற இடிச்சு போயிட்டுருக்கான். வந்துட்டாங்க, முட்டிட்டு அவ்வளோ நேரம் நிற்கிறான். இருந்தாலும் நம்ம லைட்டாக ஒரு இடத்துல இடித்தாலும் ஸ்பீடாக வந்துடுறான் பாருங்களேன். அப்படி செட் பண்ணியிருக்கானுங்க அந்த ஏஐ. சரியான டேர்னு, ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு, உடனே திருப்பிட்டேன். ரேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. நம்ம கொஞ்சம் தான் பின்னாடி. ஐயோ, இதுக்குள்ளே தள்ளிட்டானே. ஐயோ, இது கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணிவிடுங்க. இந்த ஷார்ட்கட் நல்லா இருக்காது. இல்லை மேக்ஸிமம் நான் வரமாட்டேன். பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்துட்டான். இடிக்காதீங்கடா. ஐயோ, விடக்கூடாதுங்க. ஐயோ, பக்கத்தில் வந்து நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. முடிஞ்சிருமா? ஓகே, இதில் நான் கொஞ்சம் லீடு எடுத்துட்டேன். ரேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க, பக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. லாரி பேக் டயரில் சிக்க பார்த்தேன், தப்பிச்சிட்டேன். இடிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் லாஸ் ஆகிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 3 இல்லைனா 4 இருக்கும். லாஸ்ட் ரேஸ் பார்த்தீங்களா, 2 வைக்க மாட்டானுங்க, 3 4 வைக்கல. அது வரைக்கும் நல்லது. நான் ஒரே இடத்த சுற்றிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஏய், என்ன ஸ்பீடாக போகிற, சீக்கிரம் டக்குன்னு முந்திட்டு போகிறான் பாருங்களேன். அவனும் ஷார்ட்கட்டில் தாங்க வரான். செம்ம ரேஸு. 2மே தரமான காரு, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. BMW 1, பென்ஸ் 1.
நல்ல லீட் எடுத்துருவாங்க. 320 வரைக்கும் வந்துச்சு. ஷார்ட்கட் டச்சு போச்சு. நல்ல விட விற்கலை. அப்படியே உள்ள அவனை பொறு என்னங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சங்கு சக்கர மாதிரி. நின்றுட்டான், அவ்வளோதான். அவன் முட்டிட்டானா ரொம்ப நேரம் அப்படியே தலை சுற்றிடும் போல இருக்கும் அவனுக்கு. அப்படியே நின்றுறான். மற்ற ரேசர்ஸ் கூட உடனே எழுந்து வந்துடுறானுங்க, அவன் அப்படியே நின்றுறான். இடிக்காமல் போவோம். நம்ம ஒவ்வொரு இடிக்கும் அவன் வந்து நம்மளை வந்து சீக்கிரமாக நெருங்கிட்டு இருப்பான். நேரோட தான் ஒரு அழுத்தம். சூப்பர். நீங்கள் எங்கேயோ டேன் ஆகுது. நல்லா இருக்குல்ல லுக்கு. லுக்கில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா BMW M3 GTR தான். இந்த கார் வேறு லெவல் லுக்கு. இந்த கலர் காம்பினேஷனே செமையாக இருக்கும். எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ கல்லாடோ தாங்க பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் காருங்கிறனால சொல்கிறேன் நான். நிறைய பேர் கரீரா GT சொல்கிறீங்க. கரீரா GT நல்லாயிருக்கு, நல்ல காரு. இதுவுமே சூப்பர் காரு. இதுவுமே எனக்கு ஒன்றும் சலிச்சதில்லை. ஸோ எனக்கு என்னோட மைண்ட் செட்டுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, கல்லாடோ பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரேட் இருக்கும். சூப்பர். நம்ம இந்த லேப்பையும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த லேப்பில் முடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிருக்கல லேப்பு. நம்ம முந்திட்டு தான் போயிட்டுருக்கான் பாருங்களேன். இடிச்சு நின்றுமே நம்மளை முந்திட்டு போகிறான்னா நான் அவ்வளோ கேவலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இடிச்சிட்டேன். இவனுங்க வேறங்க நிறைய கார் வருதுங்க ஆப்போசிட்டில். இந்த டப் கொடுக்கறதுக்காக நிறைய காரை விட்டுருக்கானுங்க. ரோடுமே கொஞ்சம் ரோடு ஓகே, பிரச்சனை. நம்ம நிறைய ரேஸ் ஓடிட்டோம். எனக்கு பிளாக் லிஸ்ட் ரேஸை விட எனக்கு அந்த ஸ்ட்ரீட் ரேஸ்லாம் நம்ம ஓட்டணும். அந்த 11 ரேஸ் 12 ரேஸ் அந்த ரேஸ் தாங்க எனக்கு கொஞ்சம் டஃப் பிடிச்சிச்சு. இவனுங்களாம் அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பாக தெரியல. எனக்கு எந்த பிளாக் லிஸ்ட் ரேஸுமே எனக்கு டஃப்பாக தெரியல. கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பார்த்தீங்கன்னா ராணியோட ரேஸு. அந்த இடம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, இந்த ஹார்பர் மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 7ஓட ரேஸு பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 நினைக்கிறேன். நம்மளோட ஏதோ ஒரு ரேஸ் மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தான், ஆனால் பீட் பண்ணல. என்னைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி லேம்போ அவன் மிங் ரேஸ்லாம் சப்பையாக முடிச்சிட்டேன். அப்படி ஒரு காரை வச்சுட்டு அவன் எப்படி ஓட்டான் தெரியுமா, மொட்டையாக ஓட்டினான். அதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் இவன் 15 பிளாக் லிஸ்ட்டு கோல்ஃப் GTI Volkswagen, அதுவுமே கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு. அதை ஈஸியாக முடிச்சிட்டோம். சூப்பர். இந்த லேப்பையும் நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனல் லேப்பு. இதை மட்டும் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோன்னா வின் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல லீடு எடுத்துட்டோம். எதையும் இடிக்காமல் மட்டும் போயிட்டோன்னா போதுங்க. செம்ம லீடு எடுத்துட்டோம். காரு சும்மா ஃபயராக போய்கிட்டு இருக்கு. வச்சிருப்பேன், லைட்டாக உரசிட்டு வந்துட்டேன். நல்ல லீடு எடுத்துட்டாங்க. இப்போ வாங்க அழுத்திட்டேன் வச்சு. ஐயோ செம்ம ஸ்பீடில் சூப்பராக போகுது கார். NFS சீரிஸில் 4 கார் தரமான காருங்க. இது ஒன்று மெக்லாரன், இன்னொன்று என்னோட ஆப்னான்ட்டு M3 GTR, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரீரா GT, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லேம்போ. இந்த 4மே பார்த்தீங்கன்னா தரமான கார்கள். சூப்பருங்க, செம்மையாக திருப்பிட்டேன். இவ்வளோ ஸ்பீடாக வந்து அவன் என் பக்கத்தில் வந்துட்டான் பாருங்களேன். ஐயோ அச்சோ போச்சுங்க. கிளைமேக்ஸில் வந்து நான் இடிக்கிறேன் பாருங்களேன். போச்சு, 3வது லேப்புங்க இது. போச்சு முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். இனிமேல் அவனை பிடிக்கிறதுங்கிறது சரியான இடிச்சு நின்றுட்டேங்க. அதில் போய் இடிச்சு நிற்கிறேன் ஈஸியான இடத்துல. இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.
லேப்லாம் மறுபடியும் எங்கே ப்ளே பண்ண போங்க. இருங்க பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கான். சிச்சோ சிப்புனுங்க முந்திட்டாங்க. சூப்பர். அவனுக்கு முன்னிட்டான் நினைக்கிறேன். அவன் முட்டிட்டான் நினைக்கிறேன். அப்பா ஓடிடுடா ஆறுச்சாமி. வந்துருச்சுங்க. சூப்பராக கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். அவ்வளோதான் சமட்டானு. சூப்பர். லாஸ்ட் ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டான். உடனே அந்த ஹார்ட் அட்டாக் வர வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேஸு ஸ்ப்ரிண்ட்டு. இதை முடிச்சிட்டோன்னா அந்த BMW M3 GTR நம்ம வாங்கிடலாம். சூப்பர். ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அழுத்திக்கும். என்னங்க அவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான். போக வந்துருச்சோ மாமாவுக்கு. ஃபஸ்ட்டு போவாங்க, லாஸ்ட்டாக நின்றுவான். நான் போன ரேஸுக்கு தேர்ட் லேப் முடிஞ்சதுன்னு நினச்சேன். நான் ஏதோ கிளைமேக்ஸில் ஏதோ இடிச்சிட்டான் நினைக்கிறேன். நின்றுட்டான், ஸ்லோ பண்ணிட்டான். ஏய் செம்ம டேர்னு. ஷார்ட்கட் வருது, உள்ளே போயிடலாங்க. டிச்சிச்சோ இடிச்சு போகிறனே. அவனும் உள்ளே தாங்க வரான். டிச்சிச்சோ இங்கே இடிச்சு வந்துட்டான் பாருங்க. அவனும் நான் பின்னாடி வரானான்னு பார்த்தேன். ஒரு லேண்ட் ஆகிறார் பறந்து வந்து. செம்ம கேமுங்க. ஆனால் ஒருத்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு விளாண்டா கூட ஒருத்தான கேமாக இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம சேனல் லைவாக ப்ளே பண்ணலாங்க. லைவாக ப்ளே பண்ணால் ரொம்ப நேரம் இழுப்போம். இது பார்த்தீங்கன்னா நான் எல்லா ரேஸுமே நான் வின் பண்ணிலாம் நான் ப்ளே பண்ணல. நிறைய ரேஸ் வந்து நான் வந்து லாஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணிடுவேங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டோன்னா மணிக்கணக்காக போகும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேஸ்லாம் நான் மேக்ஸிமம் வின் பண்ணிடுவேன். இந்த ட்ராக் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ஒரு மினிமம் ஒரு 3-4 அட்டம்ப்ட்டு போகுங்க குறைஞ்சது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மட்டும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வின் பண்ணேன். இந்த 1-2 மட்டும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வின் பண்ணேன். ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 3-4 அட்டம்ப்ட்டு 5-6லாம் போயிருக்கு. சம்டைம்ஸ் 7-8 கூட போயிருக்கு 1-2 இது. இதெல்லாம் நம்ம இதில் போட்டோம்னா டைம் ரொம்ப போயிடுங்க. அதனால் நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பெரிய பாட்டக்கர் ரேசர்லாம் கிடையாது. சூப்பர். உள்ளே வந்துட்டோம். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேஸ்லாம் நான் வின் பண்ணியிருப்பேன். இதிலலாம் ஏதோ 1-2 வேணால் நான் லாஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லாமே நான் மேக்ஸிமம் வின் பண்ணிட்டேங்க. ட்ராக் மட்டும் தான் கொஞ்சம் அட்டம்ப்ட் அதிகமாக போகும். ஏன்னா அது கண்டிப்பாக அப்படி இப்படி போகுங்க. அது நம்ம விளாண்டாலே நடுறவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்று மாற்றி அமைக்கிறோம். செம முடிய போகுதுங்க இந்த M3 GTR அந்த ஃபைனல். அவளுடன் எதிர்பார்த்துருந்த அந்த கார் நம்ம கைக்கு வர போய்குது. 10 ஆயிரு. சூப்பருங்க. வின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேசர் முடியல சாணியை ஊற்றிட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆல்மோஸ்ட் நம்ம கேமை முடிச்சிட்டோம். சூப்பருங்க. ரேசரை கொதிக்கிறான் கொதி. நம்மால் வந்துட்டால செம்மாங்க. நீ சொன்னா சரியா நட்டிங்க. போலீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மியா தான் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவங்க கேங்கை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது நமக்கு இப்போ தான் ரிவீல் ஆகும். நம்மகிட்ட கீயை கொடுத்து நம்மளை எஸ்கேப் ஆக சொல்கிறாங்க. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோங்க. எனக்கு கொடுத்து போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜன் கிராஸ் வராரு. அவனை எங்கன்னு கேட்பாரு. மியா நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் போலீஸ் நம்மளை சேஸ் பண்ணதுக்கு வருவாங்க. அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதாங்க கிளைமேக்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இன்னைக்கு கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா
கத்துறான் இப்படி. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.